இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 10, 2025, 10/9/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை. ரேவதி நட்சத்திரம் மாலை 4:04 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். தேய்பிறை திருதியை திதி பிற்பகல் 3:39 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. யோகம் சரியில்லை. சிம்மம் மற்றும் கன்னிராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன். இன்று மாலை 4:04 சந்திரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மாலை 4:04 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு அனாவசிய செலவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. மனசில் என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய எந்த ஒரு விஷயமும், ஈவன் உங்களுடைய கோபம் கூட விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் செலவுகள் ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய வண்டி வாகனம், வீடு மனை சார்ந்த செலவுகள் இன்னைக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எந்த ஒரு செலவையும் இன்னைக்கு போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக மாலை 4:04 வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல், எந்த செலவையும் செய்யாமல் தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அதை தள்ளி போடுறதுக்கு, அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாமல் இருந்தாலும் சரி, பண்ணினாலும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு செலவுகள் ஏற்படும். மாலைக்கு பிறகு தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று என்ன விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கவலைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்தை பற்றின கவலை, மேலதிகாரிகளுடைய கவலை, அரசியல்வாதிகள் பற்றிய கவலை, அக்கம்பக்கத்தினர் பற்றிய கவலை, உங்களுடைய குழந்தைகள் பற்றிய ஆரோக்கிய கவலைன்னு ஏகப்பட்ட கவலைகள் இருக்கு. உங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நெஞ்சில சளி சேராம பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வேலை விஷயமாவும் சரி, வீட்டிலையும் சரி, உங்களுக்கு அதிக வேலை பளு ஏற்படும். இதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய காரியங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். குழந்தைகளுடைய படிப்புக்காக அலைச்சலை சந்திப்பீங்க. குழந்தைகளுடைய வெளிநாட்டு பிரயாணத்திற்காக அலைச்சலை சந்திப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு அந்த தடுமாற்றம் சாதகமான பலன்களாக மாறக்கூடிய வகையில் இருக்கு. உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் வியாபார முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மாலை 4:04 சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த செலவுகளாக இருக்கும், அல்லது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான செலவுகளாக இருக்கும். கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. வேலை விஷயத்தில் நீங்கள் பெரிய ஆள்னு அப்படின்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. மாலை 4 மணிக்கு மேலே தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளுக்காக கேட்டாங்கன்னா அதை சமயோஜிதமாக செயல்பட்டு அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதற்கு உண்டான நேரம் வரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு எண்ண விரயங்கள், கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்துல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களிடம் உங்களுக்கு பிரதியுபகாரமாக சில உதவிகளை கேட்டு பெறுவீங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க ரீதியான தடைகள் சங்கடத்தை ஏற்படுத்தாது. ஆனால் மாலைக்கு பிறகு அதாவது மாலை 4 மணிக்கு மேலே அரசு அதிகாரிகளால் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். ஆனால் என்னதான் பணம் வந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின கவலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல சூரியன் பயத்தை ஏற்படுத்துறாரு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த பயத்தினால வீட்டில் இருக்கிற தாயாரிடமோ அல்லது உங்கள் தந்தையரிடமோ மனஸ்தாபத்தை வாக்குவாதத்தை ஏற்படுத்துவீர்கள். உடன்பிறப்புகள் விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுக்காக நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அது செலவு உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்து வியாபாரத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் இருக்கும். வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மீட்டிங் மேல மீட்டிங் போட்டு சாவடிப்பாங்க. அவ்வளவு டயர்டா இருக்கும். உடம்பும் மனசும் சோர்வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு உங்களுடைய கௌரவத்தை போற்றும் வகையில சில நற்செய்திகள் வரும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய இடமாறுதல் ஏற்பட்டு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெடுநாட்களாக வரவேண்டிய அந்த இன்கிரிமெண்ட் இன்னைக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். அதே சமயம் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கு, அதாவது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், வோக்கல் ஆர்டிஸ்ட், அதாவது பாட்டு பாடுறவங்க, இவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி ராசிநாதன் 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. 9ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால மாலை 4 மணி வரைக்கும் மனக்குழப்பம், மன சஞ்சலம் இருக்கும். குறிப்பாக குழந்தைகள் விஷயத்துல, தந்தை விஷயத்துல, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் மனக்குழப்பம் இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் இழுபறி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் மாலை 4 மணி 4 நிமிடங்களுக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு அந்த வழக்குகளில் நற்செய்திகள் வரும். உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்கள் கையை விட்டு போன நிலைமை கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மாலைக்கு பிறகு நற்செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். மாலை 4 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன விரயங்கள், தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர், அது யாராவானா இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய அஃபேரில் இருக்கக்கூடிய அந்த எதிர்பாலினத்தவராக இருக்கலாம். அவங்க உங்களை தேடி வந்து சந்தோஷப்படுத்துவாங்க. மாலைக்கு பிறகு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். அதே சமயம் குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் வேளையில் குழந்தைகளை பற்றி கவலைப்படுவீங்க. சாயந்தரம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்மராசி இன்று உங்களுக்கு மாலை 4 மணி 4 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கவனமா இருங்க. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொடுத்த கமிட்மெண்ட்டை கீப் பண்ண முடியாத தடுமாற்றமான நாள். வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய டெட்லைனை உங்களால் கமிட்மெண்ட்டை கீப் பண்ண முடியாததுனால மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மனசுல ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படும். அது குழந்தைகள் சார்ந்த சஞ்சலமாக இருக்கலாம், உங்க ஆரோக்கியம் சார்ந்த சஞ்சலமா இருக்கலாம். ஆனா உங்க வீடு மாற்றத்திற்கான முயற்சிகள்ல சற்று கடுமை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலைச்சல் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் செலவுகளை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். மாலை 4 மணி வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றமான மனநிலை இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காதீங்க. இன்னைக்கு நீங்க வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கோ இல்லை இடம் மாறுறதுக்கோ முயற்சி எடுத்தா அது உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்தும். மாலை 4 மணிக்கு மேல 4 மணி 4 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தென்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மேலதிகாரிகள் மட்டும் இல்லைங்க, வீட்டில் உங்கள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. அதனால இன்னைக்கு பிடிவாத குணத்தோட செயல்படுறதுனால வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் நீங்க பிடிவாத குணத்தோட செயல்படுறதுனால மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். கன்னி ராசி. பகல் முழுவதும் சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். யாருக்கிட்டையாவது சண்டை போடுவீங்க. கூட படிக்கிற பசங்க, கூட ஒர்க் பண்ற ஆளுங்க, இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவீங்க. ஆனா எதுக்கும் எந்த விதமான வன்மமும் இருக்காது. ஆனா அதே பேச்சு சாயந்தரம் 4 மணிக்கு ஏற்பட்டதுன்னா அனாவசியமான மன வருத்தம் ஏற்படும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாயந்தரம் 4 மணி 4 நிமிஷத்துக்கு மேல சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழியில உங்களுக்கு இன்னைக்கு மன சஞ்சலம் ஏற்படும். ஆனா அவர் தான் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவாரு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடுமாற்றங்கள் ஏற்படும். உறவுகள் மத்தியில அல்லது உங்களுடைய நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு அவமான குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இன்னைக்கு மாலை 4 மணிக்கு மேல சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால இதையே வச்சு வீட்டில் சண்டை போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை. முன்கோபத்தை அதிகப்படுத்துவீர்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வெளி வட்டாரத்துல நல்ல நட்பு பாராட்டுவீங்க. ஆனா வீட்டுக்குள்ள வேண்டாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்துவீங்க. உண்மையை பேசுறதுனால வரக்கூடிய பிரச்சனை இது. ஆனாலும் உங்களுடைய கௌரவமோ மரியாதையோ குறைவதற்கு வாய்ப்பில்லை. கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று மாலை 4 மணிக்குள்ளார ஒரு புதிய செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையிலும் பழுதுபார்க்கும் செலவுகள், சிலருக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மாலை 4 மணி 4 நிமிடங்களுக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் திடீர் கவலையை ஏற்படுத்தும். வீட்டில் அனாவசியமான வாக்குவாதங்கள் இரவு 7 மணிக்கு மேல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி. 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றது இன்று உங்களுக்கு மன தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா செலவுகள் ஜாஸ்தியாகும். அந்த செலவுகளை சாயந்தரம் 4 மணிக்குள்ளார செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 4 மணி 4 நிமிடங்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய மனசுல ஒரு விதமான தெளிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் ஆபீஸ்க்கு போறதுக்கு, வேலைக்கு போறதெல்லாம் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய குடும்பத்தாரின் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். அந்த கடனை வாங்கி தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இன்னைக்கு நீங்க பேசுறது எதிர்ப்புகளை வலுக்க செய்யக்கூடிய வகையில் இருக்கு. வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இது உங்களுடைய எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால உங்களுக்கு வேலை மாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கியத்திற்காக அது உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், பெற்றோரின் ஆரோக்கியம், புகுந்த வீட்டினரின் ஆரோக்கியம்னு ஏகப்பட்ட ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மாலை 4 மணி 4 நிமிடங்களுக்கு மேல வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
உங்களுக்குள்ள இருந்து வந்த மனபேதங்களை மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செயல்படாமல் இருப்பீர்கள். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் சந்திரன் சாயந்தரம் 4 மணி 4 நிமிஷத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கு. அதனால நீங்க சாதகமான பலன்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குழந்தைகள் சற்று பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இன்னைக்கு பதவிசா பேசி காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக செலுத்த வேண்டிய கடன் பாக்கிகளை செலுத்தி மன நிறைவை பெறக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். அவங்க இத்தனை நாளாக உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தாங்க, அதனால தடுமாற்றமாக இருந்தது. இப்போ அந்த தடுமாற்றம் விலகிறதுக்குண்டான நேரம் வந்து விட்டது. உங்களுடைய தீவிர செயல்பாடுகள் மூலமாக தவறுகளை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மாலை 4 மணி 4 நிமிடங்களுக்கு மேலே உங்களுக்கு பண விரயம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்றா நண்பர்களுக்காக இல்லாட்டி எதிரிகளுக்காக இல்லாட்டி கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய யோகமான நாள். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் எந்த இடத்துலையும் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படாது. உங்களை பற்றி தப்பா பேசினவங்க உங்களிடம் மண்டியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகரித்து அதன் காரணமாக வெளியூர் பிரயாணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மத்தியானம் 4 மணி வரைக்கும், அதாவது சாயந்தரம் 4 மணி 4 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு மன சஞ்சலம் இருக்கு. பண்ணலாமா வேண்டாமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு. ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தெளிவை கொடுக்கும். குழப்பத்திலும் ஒரு தெளிவை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்பு அல்லது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு உங்கள் உடம்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மாலை 4 மணி 4 நிமிடங்களுக்கு மேலே உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதையை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். மாலை 4 மணிக்கு மேலே உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மூத்த சகோதரர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள், குறிப்பாக அரசாங்க ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைத்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். அலைச்சல் இருக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து. ஆனால் சாயந்தரம் 4 மணிக்குள்ளார உங்களுக்கு வேலை நடந்துடும். அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதே உடன்பிறப்புகளுடன் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி. இன்று மாலை 4 மணி 4 நிமிடம் வரை 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை பலன்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மாலை 4 மணிக்கு மேலே எங்கேயாவது வெளியூருக்கோ இல்லை வெளியே இடங்களுக்கோ செல்வதும் பொழுது சற்று நிதானத்துடன் செல்வது நல்லது. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க, நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இல்லை நீட் சம்மந்தமாக ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அது சம்பந்தமான
மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அதில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மருத்துவ ரீதியான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகள், அதாவது பங்காளிகள் வகையில் உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பங்காளிகளுடைய ஏதாவது ஒரு வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துப்பீங்க, அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு எங்கேயாவது அலைச்சல் ஏற்படும், அதாவது அவுட்டிங் ஷாப்பிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கும்பராசி ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண விவகாரங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் கூட சண்டை போட்டவங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே சமாதானம் அடைஞ்சு நட்பு பாராட்டுவார்கள். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய உறவுகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் பேரில் இருந்த அவமரியாதை விலகும் சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே நற்செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு மாலை 4 மணிக்கு மேலே திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மீன ராசி ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மாலை 4 மணி 4 நிமிடங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ அதனால 4 மணி வரைக்கும் ஒரு விதமான சஞ்சலம் இருக்கும். 4 மணிக்கு மேலே வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, அவங்க கிட்டேருந்து ரிட்டாலியேஷன் வரும், அதாவது எதிர்வாதம் வரும். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் மனசில் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களை குழப்பி விட்டமேங்க ஒரு சந்தோஷம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் அதட்டி உருட்டி வேலை பண்ணுவீங்க. அதனால் அவங்ககிட்டேருந்து வர வேண்டிய பணப்பாக்கைகளை வசூல் செய்வீர்கள். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்தாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எதாவது நீங்கள் செய்ய போக செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். வேலை சம்பந்தமாகவும் புதிய முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. மாலை 4 மணிக்கு மேலே வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். அதாவது நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு வார்த்தையில் முடிக்க வேண்டிய விஷயத்த 10 வார்த்தை 20 வார்த்தைன்னு உங்களை பேச வைப்பாங்க. அதனால உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு அவர்கள் காரணமாகி விடுவார்கள். நிதானத்துடன் பேசுவதை குறைத்து கொண்டால் நிம்மதி ஏற்படுகின்ற சாதகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.